சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நிகழ்வு நெஞ்சை பதற வைப்பதாக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதே நபர் நீண்டகாலமாக பல மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் அதிர்ச்சியை அளிப்பதாகவும், குற்றவாளிக்கு உடனடியாக கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் பெண்களுக்கு எதிரான எந்த வகை குற்றமாக இருப்பினும் அதை பொறுத்துக் கொண்டிருக்காமல் துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவதும், அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமை என குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்முறை நடக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை நாசமாக்கிக் கொண்டிருப்பதாக கூறி திமுக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக விரோதிகளின் புகலிடம் தமிழ்நாடு என்ற கருத்திற்கு மாற்று தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கருத்து இல்லை என்று சொல்லும் அளவுக்கு திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டமும் பாலியல் வன்கொடுமைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் இனிமேலாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.